ஹலோ மக்களே! உங்க குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்ததும் ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்குறாங்களா? அதுவும் ஸ்வீட்டா கேட்குறாங்கன்னா, இந்த ரெசிபி உங்களுக்காக தான். ரொம்ப கம்மியான பொருட்கள வச்சு செம்ம டேஸ்டியான ஒரு ஸ்வீட் செய்யலாம். 90ஸ் கிட்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா, இந்த ஸ்வீட் என்னன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அவங்களுக்கும் இந்த ஸ்வீட்டுக்கும் ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பொட்டுக்கடலைய வச்சு ஒரு ஸ்வீட் தான் வந்து பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி. 1 கப் நான் வந்து பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். அதே கப்பால நீங்க வந்து சர்க்கரையும் அளந்துக்கணும். பொட்டுக்கடலையும் சர்க்கரையும் போட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. நல்லா ஃபைனா வந்து உங்களுக்கு பவுடர் ஆயிருக்கணும். உங்க மிக்ஸர் ஜார் வந்து கொஞ்சம் கம்மியா தான் அரைக்கும்னு நினைச்சீங்கன்னா, தனித்தனியா பவுடர் பண்ணிக்கோங்க. அப்பதான் நல்லா வந்து அரைஞ்சிருக்கும். 2மே ஈக்குவல் அளவுல எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட வந்து முழுசா ஏலக்காய் இருந்தா ஒரு ஏலக்காய் வந்து சேர்த்துக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு 1/4 ஸ்பூன் ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கோங்க. நல்லா ஃபைனா பவுடர் ஆயிடுச்சு பாருங்க. இதை நீங்க ஒரு தடவை சலிச்சு கூட எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஃபைனா இருந்தாதான் ஸ்வீட் நல்லா இருக்கும். லாஸ்டா ஒரே ஒரு பொருள் தான் யூஸ் பண்ண போறோம். அதுதான் நெய். நெய்யை வந்து நீங்க எந்த கப்பால சர்க்கரையும் பொட்டுக்கடலையும் அளந்தீங்களோ அதே கப்பால நீங்க வந்து 1/4 கப் நெய் வந்து எடுத்துக்கோங்க. கரெக்டா இருக்கும். அதுக்கு மேல தேவைப்படாது. ஃபர்ஸ்ட் நான் வந்து கொஞ்சமா நெய் வந்து சேர்த்துக்கிறேன். ஃபுல்லா வந்து சேர்க்கல. ஒரு 1/4 கப்ல பாதியை வந்து சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நம்மளோட பொட்டுக்கடலையை வந்து சேர்த்துக்க போறோம். பொட்டுக்கடலை சர்க்கரை அரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதை சேர்த்துக்க போறோம். இதை சேர்த்த உடனேவே ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமுக்கு மாத்திடுங்க. ஹை ஃப்ளேம்ல இருக்கவே கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து தீஞ்சிரும். உங்களுக்கு ஸ்வீட் வந்து நல்லா வராது. நல்லா ஸ்லோ ஃப்ளேமுக்கு மாத்திடுங்க. இல்லைன்னா இன்னொரு டெக்னிக்கும் நான் வந்து சொல்றேன். 1/4 கப் நெய்யுமே ஊற்றிடுங்க. ஊற்றி நல்லா வந்து நெய் இலகுனதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நம்மளுடைய பொட்டுக்கடலை மிக்சரை வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு நெய் ஜாஸ்தி ஆகிட்ட மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பொட்டுக்கடலையும் சர்க்கரையும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். ஆனால் நான் சொன்ன அளவுக்கு உங்களுக்கு 1/4 கப் நெய் வந்து கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி வறுத்துட்டு இருக்கப்போ உங்களுக்கு நல்ல வாசனை வரும். மொத்தமாகவே ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் தான் ஆகும். அதுக்கு மேலேயும் நீங்கள் வந்து வறுக்கக்கூடாது. அந்த மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து கரிஞ்சு போயிடும். மீதி இருக்க நெய்யுமே இந்த ஸ்டேஜில் நான் வந்து சேர்த்துற போகிறேன். சர்க்கரை இப்போ இலகி இந்த நெய்யோட கரெக்டாக பைண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். கரெக்டாக 2லேருந்து 3 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் தான் வறுத்துக்கணும். நீங்கள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக ஃப்ளேமும் வைக்கக்கூடாது, ரொம்ப நேரமும் வந்து வறுத்துக்காதீங்க. இல்லைனா நான் ஃபஸ்ட்டு சொன்ன டெக்னிக் தான். நெய்யை மொத்தமாக ஊற்றிட்டு நல்லா சூடு பண்ணிவிட்டு நம்மளோட மிக்சரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் ஆகிடுச்சு. இது அப்படியே ஒரு பிளேட்டுக்கு நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட போகிறோம். பிளேட்டுக்கு மாற்றிட்டு இந்த மாவை நல்லா சேர்த்து ஆற விட போகிறோம். ஆறுற வரைக்கும் இதை நம்ம எதுவுமே வந்து பண்ணக்கூடாது. கேசரியெல்லாம் கட் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நல்லா வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இல்லைன்னா உங்ககிட்ட ஏதாவது ரெக்டாங்குலர் ட்ரே இருந்துச்சுன்னா அதில் கூட நீங்கள் போட்டு வச்சிடலாம். இப்போ நீங்கள் வீடியோவில் காட்டுற அளவுக்கு ஜென்டிலாக அதை வந்து நீங்கள் செட் பண்ணுங்கள். ரொம்ப அழுத்தம் கொடுத்து ரொம்ப இருக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா பவுடராக இருந்துச்சு. இப்போவே கொஞ்சம் அந்த கெட்டி ஆகிறது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அந்த சுகர் வந்து இலகிட்டு இப்போ திரும்ப வந்து அது செட் ஆகிறப்ப உங்களுக்கு இது வந்து நல்லா க்யூப்ஸாக கட் பண்ணுறதுக்கு வரும். ஒரு ஸ்பூன் வச்சு கூட நீங்கள் இதை வந்து செட் பண்ணிக்கலாம். கையில் சூடு பொறுக்க முடியலன்னா இல்லை ஒரு மரக்கரண்டி வச்சு நீங்கள் செட் பண்ணிவிடுங்க. உங்ககிட்ட ரெக்டாங்குலர் ட்ரே இருந்துச்சுன்னா இன்னுமே உங்களுக்கு வந்து ஈவனாக வந்து வரும். கீழே ஒரு பட்டர் ஷீட்டோ இல்லைனா வந்து நெய்யோ வந்து தடவிட்டு ஒரு ரெக்டாங்குலர் ட்ரேயில் வந்து வச்சுருங்க. இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து ஆறணும். நடுவில் நீங்கள் வந்து அதை டிஸ்டர்பே பண்ணக்கூடாது. அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அதை கரெக்டாக கட் பண்ணி க்யூப்ஸாக வந்து எடுக்க முடியாது. இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுடுங்க. ஆற விட்டுட்டு கட் பண்ணி க்யூப்ஸாக நீங்கள் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. வாயில் போட்ட உடனே கரைஞ்சிரும். அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க. இதை நீங்கள் அப்படியே சாப்பிட்றதுக்குமே இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கொஞ்சம் க்யூப்ஸாக கொடுத்தா அவங்களுமே விரும்பி சாப்பிடுவாங்க இல்லைங்களா. இப்போ நல்லா ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறமா இதை கட் பண்ணுறப்பவே உங்களுக்கு தெரியும் இது உடையாமல் நல்லா வருது அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டான மெஷர்மெண்ட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்வீட் உங்களுக்குமே வந்து பர்ஃபெக்டாக வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்ல மறந்துடாதீங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு உங்களோட வேல்யூபிளான டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த ஸ்வீட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்லேயே சொல்லுங்கள். தேங்க்யூ.